ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஜீரா ரைஸ் தான். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேகமாக ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரகம், வெங்காயம், மிளகாய் வத்தல், பட்டை, இலை, லவங்கம், நெய், தேவையான உப்பு. இப்போ குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் நம்ம பட்டை, இலை, லவங்கம் ரெண்டு லவங்கம் தான், இதை மூணுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ அந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஜீரா ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக குக்கர்லேயே தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் கூட நினைப்பீங்க என்ன எல்லாமே உங்கள் குக்கர்லேயே செய்கிறாங்க டேரெக்டாக அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் நமக்கு அது ஈஸியானது கூட, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தனியாக சாதம் வச்சு செய்யறதுக்கு நீங்கள் எல்லாமே நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், தனியாகவும் செய்யலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஆனால் நம்ம இது இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். தனியாக செய்யறத விட குக்கரில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லா கூடுதலாகவும் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். நான் குண்டு மிளகாய் வத்தல் நான் சேர்க்குறேன். நீங்கள் நீல மிளகாய் வத்தலாக இருந்தாங்கன்னா ஒரு 3 மிளகாய் வத்தல் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இது காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஜீரா ரைஸ்லேயே நம்ம ஜீரா வெஜிடபிள் போட்டும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியாகவும் செய்யலாம், பீஸும் போட்டு செய்யலாம், ஜீரா பீஸு அதுவும் போட்டு நம்ம செய்யலாம். நான் ஆல்ரெடி என் வீடியோலேயே நான் ஜீராவோட பீஸும் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ போய் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ரெசிபியில் வேறு என்ன எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அது எப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்க்குறேன். எப்பவுமே ஜீரகம் ரைஸ்க்கு ஜீரகம் நிறைய சேர்த்தானா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விட போகிறது இல்லை, கடைசியாக தான் நெய் விட போகிறோம். நான் முதலையே சொன்ன மாதிரி நெய் நம்ம ஊற்றி செய்யக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக அது அடி பிடிக்கும். அதனால் நெய் நம்ம எப்போவுமே நம்ம கடைசியில் தான் நம்ம எடுத்து குக்கர்லாம் சாப்பாடெல்லாம் வெந்து வந்தப்புறமா தான் நெய் நம்ம சேர்க்கணும். முதலையே நம்ம சேர்த்துடக்கூடாது நெய் எப்போவுமே. அதனால தான் நான் எல்லா வீடியோலையுமே நெய் நான் முதலையே சேர்க்கறது இல்லை. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். நான் நார்மல் ரைஸ் தான் சேர்க்குறேன், பாஸ்மதி ரைஸ் சேர்க்கல. நார்மல் ரைஸ் தான் நான் ஒரு 1.25 கப்பு நான் நார்மல் ரைஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸ் தான் நான் சேர்க்குறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 கப்பு தண்ணி தான் சேர்க்க போகிறேன். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த ரைஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணெயோடு அது சேர்ந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் ரொம்ப கம்மியாக விடல, ரொம்ப ஜாஸ்தியும் விடல, மீடியமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில். ஏன்னா ஜீரகம் கொஞ்சம் நமக்கு கூடுதல் போட்டானா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். ரொம்ப 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் போட்டுட்டிங்கன்னா அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லே வராது. அதனால தான் நான் இந்த அளவு நான் சேர்த்துருக்கேன் ஜீரகம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஜீரா ரைஸோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் உப்பு சேர்க்கல. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜீரா ரைஸ்லேயே நீங்கள் தேங்காய் பாலையும் சேர்த்து அந்த மாதிரியும் அந்த இதுவும் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோவில் நான் எப்படின்ற செஞ்சு காமிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம், இதிலே வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யலாம். இதிலே வேறு மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஜீரா ரைஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் இருக்குது. நிறைய ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஜீரா ரைஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸான டிஃப்ரெண்ட்டான டிஷ் இருக்குது. எவ்வளோ வேணால் நம்ம செய்யலாம். இது சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் குண்டு மிளகாய் வத்தல்றதுனால நான் ஒரு கூடுதலாக ஒரு 4-5 நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஏன்னா குண்டு மிளகாய் கொஞ்சம் சின்ன மிளகான்றதுனால காரம் கம்மியாக இருக்கும். நீல மிளகாவாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 சேர்த்தாலே போதும், அது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும். அதனால் 3 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப மிளகாய் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. உப்பு பார்த்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வெயிட் போட்டு நான் ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடலாம்.
இப்போ நல்லா உப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி நல்லா கலக்கியாச்சு. இப்போ வேற எதுவுமே நான் சேர்க்கல பாருங்க. அவ்வளோதான் ஜீரா ரைஸ் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு இது ஒரு 3லே 4 விசில் வச்சு இறக்கிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஈஸியான நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தனியாக ரைஸ் வச்சு தான் அதை பண்ணணும் அப்படின்றது இதுவே கிடையாது. அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு இப்படி ஈஸியாக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் கேளுங்க. நான் ஆல்ரெடி வீடியோலையும் என்னோட வீடியோலையும் நான் போட்டிருக்கேன். வேணும்னாலும் கேளுங்க. இதில் கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு அது எப்படின்றது நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். அதை விட இது ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம நெய்யும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ஜீரா ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நெய் சேர்த்தாச்சு, கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்க. இப்போ இதை நெய் சேர்த்து நல்லா அந்த கொத்தமல்லிலாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அடியிலலாம் ஒரு எதுவுமே அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அடி பிடிக்காமே வந்திருக்கு. அதே நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அடி பிடிக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் நான் வந்து நெய் வந்து அப்புறமா சேருங்க அப்படின்றது நான் சொல்கிறது. நானும் அப்படி தான் நான் எப்போவுமே எல்லா இதுலேயுமே நான் செய்வேன் சமையல்லையும். வேறு என்ன ரெசிபி வேணும் எது வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு ஜீரா ரைஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த ஜீரா ரைஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் பண்ணலாம். எது வேணால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.